ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $1 பக்கம் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் ஓப்பனிங் அதாவது நெகட்டிவ் ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆகிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் மற்ற நாடுகளோட கப்பலை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸ் இஸ்ரேல் கப்பல் மட்டும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதன் மூலமா ஒரு சப்ளை நியூஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதனால நமக்கு $1.30 பக்கம் டவுன் ஆயிருக்கு. இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி ஆல்ரெடி 400 மில்லியன் பேரல் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக் ரிலீஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அங்கே தான் ரொம்ப டிமாண்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு சப்ளை நியூஸ் தான். சப்ளை நியூஸ்னா கூடாயில் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கூடாயிலோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 15 மினிட்ஸ்ல வச்சுங்க. இந்த பேட்டர்ல தான் நமக்கு ஃப்ரைடே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 8627 ஒரு சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட நமக்கு 9200 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த இடத்துல டச் பண்ணல. பட் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒரு 60-100 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த ஹைல இருந்து ஒரு டவுன் நாம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி எதிர்பார்த்தா எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணால் 8627 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன், இப்போ ஃப்ரைடே எப்படி எடுத்திருந்ததோ ஸோ சேம் சப்போர்ட் ஜோன் 8627. இல்லை அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் வச்சு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நல்ல ஃபால் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி ஒரு அப் அண்ட் டவுன் தான் இருக்குமே தவிர ஒரு ஒன் சைடுக்கான இது ரொம்ப கம்மி. ஏன்னா கொஞ்சம் பழைய நியூஸ் தான். ஏன்னா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி லாஸ்ட் வீக்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த வீக் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸ்லாம் ஆல்ரெடி கப்பல் வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே இவங்க மற்ற நாடுகளுக்கு அனுமதி கொடுத்துக்கிறதுனால கொஞ்சம் சப்ளை எதிர்பார்க்கலாம். மற்றபடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்தா கண்டிப்பா ஆஃப் த ஒரு ஆல்ரெடி நம்ம 300 பாயிண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வச்சு நமக்கு கொடுத்துட்டு போவதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த பேட்டர்ன் படி. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 295.9 தான் பை சைட் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா 305.9 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 289.9. இப்போ கோல்டெல்லாம் என்னங்க இருக்கு அப்படின்னா, கோல்டு ஒரு மாடரேட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது $17 ரன் ஆயிட்டு இருக்கு. சில்வர் ஒரு $1.15 பக்கம் டவுன் கொடுத்துருக்கு. இப்போ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இன்னைக்கு டிராப் பண்ணியிருக்கிற இடத்துல கோல்டெல்லாம் எம்சிஎக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,58,133 இது சப்போர்ட் பிரேக் அவுட். என்னங்க குழப்பறீங்க அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸா கீழே வந்துடும். இல்லைன்னா மிடில் ஓப்பனிங் நடக்கிறப்ப இந்த இடம் நமக்கு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,63,596. நெக்ஸ்ட் சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் எடுத்துட்டோம்னா கூட செல் சைட் பிரேக் அவுட்ங்கிறது 2,54,218. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் 2,29,114 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நாம ஆல்ரெடி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோல்டெல்லாம் மறுபடியும் ஒரு பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒன்று செல்லிங் ஆகும், இல்லைன்னா ரேஞ்ச் பவுண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,181, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,215. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எம்சிஎக்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். நமக்கு கூடாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் எதிர்பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் மேபி இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி எப்படி ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங்ல ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நமக்கே தெரியும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2% மேலே ஃப்ரைடே இறங்கி இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்டி நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போயிருக்கு. எப்படியும் கொஞ்சம் ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 3 times or 4 times நிஃப்டி எப்பெல்லாம் 1% இறங்குனதோ 1% உடனே ரெக்கவரி கொடுத்துருக்கு. அப்படி இப்போ 104ங்கிறதுனால கண்டிப்பா ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 2 hours இருக்கு. இப்போதான் மணி ஒரு 7 மணி. இன்னொரு 2 hours இருக்கிறதுனால
அதிகபட்சமாக மறுபடியும் இது குறைஞ்சி ஒரு 50, 40, 30 இல்லைன்னா நேற்று லோவெல்லாம் டச் பண்ணுது அப்படின்னா கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை இப்போ 90ல் ஓடிட்டு இருக்கு, 90ல் இதே வந்து ஒரு 150, 200லலாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மறுபடியும் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படி. இதை க்ரூட் ஆயில் சப்ளை நியூஸ் கொடுத்துருக்கறனால எந்த ஒரு ஸ்டாக் எந்த ஒரு இதுக்கெல்லாம் பை போகுது சான்சஸ் இருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இப்போ நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் ஸ்டாக் லிஸ்ட் நீங்கள் தானாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட், அதாவது ரிலையன்ஸு, எம்ஜிஎல் ஆயில், பிபிசிஎல். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் மேலே வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்குது. குஜராத் கேஸ் லிமிடெட், ஏடிஜிஎல், பெட்ரோநெட், ஐஓசி, இந்தோ பெட்ரோலியம், கேஸ்ட்ரோ ஐஎன்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வரும். ஏன்னா ஏன் அப்படின்னா சப்ளை ஆகுது, க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐஏ என்ன சொல்லி ஏசியன் கண்ட்ரிஸுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக க்ரூட் ஆயில் உள்ளார வருதுனாலே ஸோ இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் ஒரு பை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிலையன்ஸ் மேலே வந்தாலே போதும், நிஃப்டியை மேலே கொண்டு வந்துருவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.